கண்ணத்தை வச்சுக்க. ஆக வேண்டியதை பாக்குறேன். இத பாரு, யார் என்ன கேட்டாலும் நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இப்போதைக்கு இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியவும் வேண்டாம். பிரீத்திக்கு என்னாச்சு? எங்க போயிருந்தாளா? ஒண்ணும் இல்ல. என்னடி ஒண்ணும் இல்ல? செண்பக ரகசியமா அப்பா கிட்ட போய் ஏதோ சொல்றா. அவர் பிரம்ம பிடிச்ச மாதிரி ரூம்ல போய் கதவை சாத்திக்கிட்ட. சத்தம் போட்டு ஊரை கூட்டாதீங்க சித்தி. நான் சொல்றேன், அப்புறமா சொல்றேன். உங்ககிட்ட என்ன கேள்வி? ஏ பிரீத்தி, வெளியில வாடி கழுத. எதுவா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு. வாடி. ப்ளீஸ் சித்தி, அவ ரொம்ப பயந்து போயிருக்கா. அவளை போய் ஒன்னும் கேட்காதீங்க ப்ளீஸ். நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் உங்க அப்பாட்ட கேட்டுக்கிறேன். அப்பா பேச்சு மூச்சு இல்லாம கிடக்காருடி. அண்ணே, இப்படி பண்ணிட்டு போயிட்டேயே. சொந்தம்னு சொல்லிக்க ஒரே ஒரு அண்ணன் நீ மட்டும் இருந்த. நீயும் இப்படி கை விட்டுட்டு போயிட்டேயே. சுடுகாட்டுல அவன் பணம் கேட்கறாங்க. ஏதேதோ புதுசு புதுசா காரணம் சொல்றான். மடியில இருந்து லிட்டரலா பணத்தை புடிங்கிட்டு போறான் அவன். இந்த நாட்டுல லஞ்சமே சுடுகாட்டுல தான் ஆரம்பிக்குது. முந்தானா கூட கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு சொன்னியே நம்ம காலம் முடிய போகுதுன்னு. உனக்கு ஏதோ தோணி போச்சு. நாம சாக போறோம்னு உனக்கு ஏதோ தோணி போச்சு. எலக்ட்ரிக் கிரிமேட்டோரியம் போன ரிப்பேர்ல இருக்குன்றான். யாரோ வேணும்னே ஃபியூஸை புடிங்கி விட்டுட்டு வம்பு பண்றானுங்க. அந்த நேரத்துல யாரும் ஒண்ணு கேட்டு கட்ட மாட்டாங்க. டிமாண்ட் பண்றான். லஞ்சம், ஃப்ளீசிங் 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 தி பப்ளிக். சரி, இப்ப என்ன அதை பத்தி? அப்பாவே போயாச்சு, கொஞ்சம் பணம் போனா போயிட்டு போகுது போ. இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் போயிட்டு போகுதுன்னு சொல்றதுனால அவன் தலைமையில ஏறி உட்காந்துக்கிறான். அண்ணே, நீ சொன்னியே, அடியே செண்பகம், உனக்கு நான் எதுவுமே பண்ணலையே,
நான் சாகிறதுக்குள்ள உனக்கு ஏதாவது வசதி பண்ணிட்டு போகணுமே செண்பகம். சொல்லிட்டே இருப்பியே. போன வாரம் கூட சொன்னியே என்ன. இப்படி எல்லாம் அவர் சொன்னாரான்னு யாரும் செக் பண்ணவும் போறதில்ல, செக் பண்ணவும் முடியாது. உன்னை யாரும் வீட்டை விட்டு அனுப்பிட போறதில்ல. உன் புலம்புல கொஞ்சம் நிறுத்திக்க. மிடில் கிளாஸ் காரன் தான் இதுல மாட்டிக்கிறான். சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம, கையில காசும் இல்லாம, செத்தவங்களை கிரிமேட் பண்ண போற இடத்துல நம்மளையும் செத்து சாக அடிக்கிறானுங்க. நான் இதுக்கு ஒரு போராட்டம் ஆரம்பிக்க போறேன். கையில துப்பாக்கி தூக்கலாமான்னு பாக்குறேன். போது நிறுத்துறா. ஏதாவது பெனாத்திட்டு இருக்காத. சுடுகாட்டுல போய் துப்பாக்கி தூக்க போறியா? முடிவுல இருந்து ஆரம்பிக்காத, ஆரம்பத்துல இருந்து ஆரம்பி. ஆஸ்பத்திரிக்கு போ முதல்ல. ஏ கார்த்தி, இங்க வா. அக்கா, டெத் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சா? நேத்தே பண்ணிட்டேங்க்கா. அப்ப டெத் சர்டிபிகேட் என்னாச்சு? அங்கேயும் அதான்க்கா. ஆ, அதான். ஓஹோ, அப்ப எதையாவது கொடுத்து வாங்கினது சேருப்போ. சரிக்கா. கருவாய் கிடந்துள் கழலே நினையுள் கருத்தோடையே கருவாய் கிடந்துள் கழலே நினையுள் கருத்தோடையே உருவாய் தெரிந்துள் நாமும் பயின்றேன் உணதரோட உருவாய் தெரிந்துள் நாமும் பயின்றேன் உணதரோட திருவாய் பொலிய சிவாய நமயன்றே நீரணிந்தே திருவாய் பொலிய சிவாய நமயன்றே நீரணிந்தே தருவ சிவகதினி பாதிரி புலியூரனே தருவ சிவகதினி பாதிரி புலியூரனே ஹலோ. சாரி டார்லிங், உங்கள் அப்பா தவறி போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். நேரில் வந்து என் அனுதாபங்களை தெரிவிக்கணும்னு ஆசை தான். எனிவே மை ஹார்ட் ஃபெல்ட் கண்டலன்சஸ் டார்லிங். துக்கம் விசாரிக்க எங்கடா காணமேன்னு பார்த்தேன். தேங்க்யூ ஃபார் யுவர் கண்டலன்சஸ். பிளட்டி ஃபெல்லோ. வாசுகி, நீ இந்த மற்ற ப்ரொவிஷன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோ. நான் இந்த ஆடியோ கேசட் செக்ஷனில் போய் புதுசாக எதான சோதர கேசட் வந்திருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அடாடாடாடாடா, வாட் அ சர்ப்ரைஸ், வாட் அ சர்ப்ரைஸ் வாசுகி. என்னடா இவன் இன்னும் உயிரோட இருக்கானேன்னு பாக்குறியா வாசுகி? என்ன பண்றது, உன் தாலி பாக்கியம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. தாலியை இரும்புல பண்ணாப்ல. லண்டன்ல விட்டவளை இந்தியாவுக்கு வந்து பிடிச்சிட்டேன் பாத்தியா. The world is too small வாசுகி. யார தேடுற? என் புருஷனை தேடுறேன். புருஷனா? குத்துக்கலாட்டம் முன்னால நிக்கிறனே, புருஷனை தேடுறேன்றிய. இப்ப வேற புருஷனா? இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டியா? நான் ஜெயிலில் இருந்தப்போ நீ இந்தியாவுக்கு ஓடி வந்துடுறதா? இதுதான் தமிழ் பண்பாடா? புருஷனை இங்கேயே வந்திருக்கானா டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு? எங்க அவன் வச்சுக்கிட்டு இருக்கியா
இல்ல கல்யாணமே பண்ணிட்டியா? சீ, வாய மூடு. ஒருவனுக்கு ஒருத்தின்னு தான் சொன்னானே தவிர ஒருத்திக்கு ஒருவன் சொல்லல. 10 வயசு குறைச்சு சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிட்டியே, நீ ரொம்ப யோகியனா? அது வாய் தவறி 10 வயசு குறைச்சு சொல்லிட்டேன். அது டைப்போகிராஃபிக்கல் எரர் மாதிரி டாக்கோகிராஃபிக்கல் எரர். லண்டன்ல இன்னொரு பொண்டாட்டி இருக்கிறப்ப என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போய் என்ன ஏமாத்தினியே. உன்னை எங்க ஏமாத்தினேன்? உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போய் என் முத பொண்டாட்டியை தானே ஏமாத்தினேன். அவ தான் பாவம். உனக்கு விஷயம் தெரியுமா? உனக்கு அவ செத்துட்டான். பொண்டாட்டி செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இப்படி சிரிக்கிறியே, நீ என்ன மிருகமா? என் முகத்திலே முழிக்காத போ. இன்னமும் ஸ்வீட்டாக தான் இருக்க. எனக்கு தான் கொஞ்சம் நிற ஜாஸ்தியாக போச்சு. நமஸ்காரம். என்ன தெரியறதா? ஜேம்ஸ் ஐயர் மறக்க முடியுமா? ஏன் போய் நியாயமா? அது வைரமுத்து கவிதை உம்ம கவிதைன்னு என்கிட்ட சொல்லிட்டேர். என் ஒய்ஃப் கிட்ட போய் சொன்னா வைரமுத்து கவிதை புஸ்தகத்தையே கொண்டு வந்து கொடுக்குறா. வரிக்கு வரி அக்ஷரம் பசங்காம அப்படியே இருக்கு. இப்படி அசடு வழியை வச்சுட்டீர. என்ன பண்றது சுவாமி, காலம் அப்படி ஆயிடுத்து. யாரு அசல் யாரு நகல் புரியறதில்லை இந்த காலத்துல. சிரிப்பு தான் வருது. நானும் வைரமுத்துவும் தினம் காலம்புற பீச் பக்கமாக வாக்கிங் போவோம். ஜெனரேஷன் கேப்பெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறது இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவருக்கு தோணுதை எனக்கு சொல்லுவார், எனக்கு தோணுதை அவருக்கு சொல்லுவேன். இப்படி சிந்தனைகளை கருத்து பரிமாற்றம் பண்ணிக்கிறது உண்டு. அப்படி நான் சொன்ன கருத்தை அவர் கவிதையாக எழுதியிருக்காரு புஸ்தகமா, தானே யோசிச்ச மாதிரி. போயிட்டு போறார், வளர வேண்டிய கவிஞர் வளரட்டுமே. நான் கூட என் ஒய்ஃபு கிட்ட சொன்னேன், வைரமுத்துக்கு தோணுன அதே கற்பனை ஜேம்ஸ் ஐயருக்கு தோணி இருக்க கூடாதுன்னு கேட்டேன். இல்லையா பின்ன? உங்க ஒய்ஃபும் வந்திருக்காங்களா? வந்திருக்காளே. அப்படியா? வாங்க அறிமுகப்படுத்துறேன். வாங்க வாசுகி, எங்க போயிட்ட நீ? உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். எல்லாம் வாங்கிட்டேல, வாங்க கிளம்பலாம். ஒரு நிமிஷம். சார் தான் மிஸ்டர் ஜேம்ஸ் ஐயர். இந்த பார்க்ல அன்னைக்கு மீட் பண்ணேன்னு சொன்னேன். வணக்கம். வணக்கம். முதல் தடவையா மீட் பண்றோம், ஒரு வணக்கம்னு சொல்ல வேண்டாமா? அது தமிழர் பண்பாடு இல்லையா? வணக்கம். வணக்கம். உங்க முகத்துல அப்படியே அஷ்டலட்சுமியினுடைய கலை தாண்டவம் ஆடுறது. சரி சரி வாங்க போலாம். ஒரு நிமிஷம். வாழ்க்கையில உங்க பாரியால் ரொம்பவும் சிரமப்பட்டிருக்கணுமே? ஆமா, எப்படி தெரியுது உங்களுக்கு? முகத்துல தெரியுதே, ஃபேஸ் ரீடிங் எனக்கு தெரியுமே. உங்க பாரியாளுடைய நட்சத்திரம் புனர்பூசமா? ஆமா ஆமா. எப்படி எப்படி கரெக்டா சொல்றார் பாரு. எனக்கு கூட இந்த அஸ்ட்ராலஜிலாம் நம்பிக்கை உண்டு. வாங்கல ஆத்துக்கு பேசிட்டே இருப்போம். அஸ்ட்ராலஜியில நம்பிக்கை உள்ள புருஷன், புது கவிதையில இன்ட்ரெஸ்ட் உள்ள பத்தினி, இவ 2 பேரும் இருக்கும்போது எப்படி நான் வராம இருப்பேனா? அவசியம் வருவேன். நம்பர் 86 சாந்தோம் ஹைரோட், ஞாபகம் வச்சுக்கோ. நம்பர் 86 சாந்தோம் ஹைரோட், அவ்வளவுதானே? அவசியம் வருவேன். சந்தோஷம். மறந்தே போச்சு, இந்த ஷேவிங் கிரீம் பிளேட் தீர்ந்து போயிடுத்து, போய் எடுத்துன்னு வந்துடுறேன். நீங்க போயிட்டு எடுத்துன்னு வாங்க. அது வரைக்கும் நாங்க பேசிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்க 2 பேரும் ஒரே குட்டையில ஊறிய மட்டைகள். கவிதை என்னும் குட்டையை சொன்னேன். குட்டை உடைக்க மாட்டேன், கவலைப்படாதே. இத பாருங்க, லண்டன்ல நான் அனுபவிச்ச சித்திரவதை எல்லாம் போதும். இப்போ ஓரளவுக்கு மன நிம்மதியோட வாழ்ந்துட்டு இருக்கேன். லீவ் மீ அலோன் ப்ளீஸ். பையில எவ்வளவு பணம் வச்சிருக்க? ஒரு 420 ரூபாய் இருந்தா கூட. என்ன கணக்கு 420ன்னு பாக்குறியா? இதுவரைக்கும் 400 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இதையும் சேர்த்தா 420, ஜஸ்ட் 420. இத்தோட விட்டுருவியா? லாயரா பிராக்டிஸ் பண்றியாமே, அதுல என்ன கிடைக்கும் உனக்கு? எதுக்கு கேக்குற? அதுல எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்கத்தான். ஜீவனாம்சம். ஜீவனாம்சமா? உனக்கா வெக்கமா இல்ல? நீ 2 புருஷன் வச்சிருக்கிய, உனக்கு வெக்கமா இல்ல?
உனக்கு இந்தியாவில் நடந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் கையில் வச்சிருக்கேன். லீகலாக செப்பரேஷன் ஆகிற வரைக்கும் நீ எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும். ஆமாம், தட் இஸ் த ரூல், தட் இஸ் த லா, தட் இஸ் தி ப்ராக்டிஸ். அடிக்கடி வருவேன். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவர் ரொம்ப தங்கமானவர். அவரை காயப்படுத்துறாரு. நீதான் என் லண்டன் புருஷங்கிற உண்மை அவருக்கு தெரிய வேண்டாம். ஐயோ, தெரியவே கூடாது. சொல்ல மாட்டேன், சத்தியமா சொல்ல மாட்டேன். உன் புது புருஷன் மேல ஆணையா சொல்றேன், சத்தியமா சொல்ல மாட்டேன். அதுக்காக நீ அடிக்கடி வந்து என்ன கொல்லவியா? கொல்ல மாட்டேன். பொன் முட்டையிடுற வாத்து நீ. உன்னை போய் எப்படி கொல்லுவேன்? பாதுகாப்பேன், இமையா பாதுகாப்பேன். வாசுகிமா, மகாலட்சுமி மாதிரி உங்களை சந்திச்சதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மிஸ்டர் வரதன், நீங்க போயிட்டு வர்ற கேப்புக்குள்ள புது கவிதையை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். கவிஞர் மூக்காவில இருந்து மேத்தா வரைக்கும் அலசி தீர்த்துட்டோம். அப்படியா? அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். 86 சாந்தோம் நெடுஞ்சாலை, அவ்வளவுதானே? அதேதான். வருவேன். இந்த பன்னு பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டேன் வயிற்றுக்கு. செவிக்கு கொஞ்சம் உணவு கொடுங்களேன். நீங்க கேப்பேன்னு எனக்கு தெரியும். ஒரு புது கவிதை சொல்லுங்களேன். சொல்றேன், சொல்லட்டுமா? எழுதிட்டேன் மனசுல. சொல்லட்டுமா? மின் விசிறிக்கு நொடி முள்ளுக்கு இது எத்தனாவது வட்டம், இதயத்துக்கு இது எத்தனாவது துடிப்பு, சூரியனுக்கு கிழக்கிலிருந்து மேற்கு என்று இது எத்தனாவது குட்டிக்கரணம், எனக்கு இது எத்தனாவது பிறப்பு, எத்தனாகவே பிறந்தேனெனில் நான் எத்தனாவது எத்தன். எப்படி? ஸ்பாட்லயே வரும் நான் கவிதை. எனக்கு நான் என்ன டவுட் கவிஞனா? ஸ்பாட் கவிஞன். அடாடாடாடா, பின்னிட்டேன். பாத்தியா? இப்ப நாங்க வரோம். இந்த கவிதையையும் வைரமுத்து புஸ்தகத்திலேயே போய் தேட போறா உங்க பாரியாள். இது வேற கவிஞர், மகுடேஸ்வரன் ஒரு கவிஞர்.